பிரிஞ்சி சாதத்துக்கு 1.5 கப்பு ரைஸு 1.5 கப்பு ரைஸ் எடுத்து ஊற வச்சு 1.5 கப்பு ரைஸ் எடுத்து களைஞ்சி ஊற வச்சு சுட்டு நெய்யை விட்டு வறுத்து சாதம் வடித்து ஆற வச்சு உதிரி உதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு எண்ணெய், நெய், எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து ஃபுல் நெய் வேண்டாம்னு சொல்லிட்டு நெய்யும் இதில் பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிப்பு வச்சுருக்கேன். அது வெடித்த கையோட ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், சோம்பு வடித்த கையோட பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் நல்லா வெடித்த கையோட ஆனியன், பச்சை மிளகாய் வெடித்த கையோட ஆனியன் போடுறேன். வெங்காயம் நல்லா போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா காய் பீன்ஸு, கேரட்டு அழகாக நெருக்கி வேக வச்சு வச்சுருக்கேன். எண்ணெயிலையும் பொரிக்கலாம் உருளைக்கிழங்கு. எண்ணெய் வேண்டாம், ஆயில் ரொம்ப வேண்டான்னு வேக வச்சு ஜலம் வடிகட்டி வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளியும் இஞ்சியும் போடுறேன். தக்காளி, இஞ்சி, புதினா. தக்காளி, இஞ்சி, புதினா, மசாலா சாமான் எல்லாம் நல்லா வதக்கிற கட்டத்துக்கு பூண்டு நல்லா இது பண்ணி வச்சு எண்ணெயில் பொரிச்சிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாம் டைரெக்டாக நெய்யிலையும் எண்ணெயிலையும் பொரிக்காமல் எண்ணெய் ரொம்ப செலவாகாத இப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன். வறுத்த முந்திரியும் இதில் போடுறேன். நேரம் மாறாத முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு அதுக்கு உள்ளது மஞ்சப்பொடி, போட்டுருக்கேன். அடுத்தது இந்த காய்க்கு, வெங்காயத்துக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உப்பு போட்டிருக்கேன். சால்ட்டு
மேலுக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, கரம் மசாலா பொடியில் உள்ள காரமும் சேர்ந்து இருக்குங்கிறதுனால பொடியும் கொஞ்சம் போட்டுருக்கோம். இப்போது இந்த காய் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் 1/4 உப்பு போட்டிருக்கேன். இந்த காயில் மேலே இந்த உப்பு போட்டுருக்கோம், சரியாக இருக்கும் ஈவனாக. காய் நல்லா வதங்கி எல்லாம் தாளிப்பு, காய், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் உப்பரெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஏறிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் வறுத்து வேக வச்சு ரைஸை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொட்டி இப்போ கலக்க போகிறேன். அவ்வளோதான், பிரிஞ்சி சாதம் ரெடி. வெஜிடபிள் புலாவ் இது. இதுக்கு தொட்டுக்க ரைத்தா பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா நெருக்கி போட்டு தேங்காயும் அரைச்சி விட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ரைத்தாவும் பண்ணலாம். யாருக்கு எப்படி தேவையோ பண்ணலாம். நாங்கள் வந்து தனி தயிர். மிச்சர், பூந்தி இது கூட இருந்தால் தயிரில் போட்டு கலந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் முடிச்சாச்சு. இதே மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். லைக் கொடுங்க, சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.